அன்பார்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் அன்பர்களே, நண்பர்களே, தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்து தளபதியை முதலமைச்சராக்கிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பேகலம் அருள்வாக்கு சித்தர் பீடம் ஈரோட்டிலிருந்து முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சித்தர் பீடத்தில் நமது தளபதிக்கு ஒரு முழு உருவ சிலை வைத்துவது குறித்து இந்த காணொளியை வெளியிடுகின்றோம். அதற்கு முதல் சித்தர் பீடத்தின் ஒரு சிறிய விளக்கத்தை சொல்லிவிடுகின்றேன். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் சாரும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் சாரும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் சார்ந்தது, நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் சார்ந்தது, பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் சார்ந்தது ஆகிய 5 நிலம் குறித்த செயல்பாடு குறித்து ஆராயப்படும் ஆசிரமம். நீர், நிலம், ஆகாயம், நெருப்பு, காற்று ஆகிய 5 பஞ்சபூதங்களை பரிபாலிப்பவராகவும் நினைவு ஆலயமாகவும் சிவலிங்கம் வான் நோக்கிய வண்ணமும், பார்வதி தேவி கிழக்கு நோக்கிய வண்ணமும், பரமன் மேற்கு நோக்கிய வண்ணமும், விநாயகப் பெருமான் தெற்கு நோக்கிய வண்ணமும், முருகப்பெருமான் வடக்கு நோக்கிய வண்ணமும், திசை 4ஐயும் திக்கு 8ஐயும் வானமண்டலத்தையும் சிவபெருமானின் குடும்பம் ஆட்சி செய்வதாக ஆகம விதி பிரகாரம் உடல் ஒன்றாகவும் உருவம் 5ஆகவும் சிலை வடிவமைக்கப்பெற்ற திருத்தலம்தான் நமது ஈரோட்டில் அமைந்திருக்கும் அன்பே அகிலம் அருள்வாக்கு சித்தர் பீடம் வெள்ளோடு. முருகப்பெருமானும் அகத்தியரும் தேரையரும் சித்தர் பீடத்தில் அருவமாகவும் உருவமாகவும் காட்சி அளித்து கொண்டிருப்பதை உலகமக அதிசயமாக தினமும் நிகழ்ந்து கொண்டிருப்பது சித்தர் பீடத்தின் தனிச்சிறப்பு. இப்புகழ்பெற்ற சித்தர் பீடத்தில் மனிதனும் தெய்வமாகலாம் என்ற இலக்கண பிழை இல்லாத சொல்லுக்கு சொந்தக்காரரான, ஜாதி மத பேதங்களை கடந்தவரும், அப்பழுக்கற்ற தூய்மையான இதயத்தை கொண்டவரும், பிறர் துன்பத்தை தன் துன்பமாக கருதுபவரும், ஏனோ பிறந்தோம், தின்றோம், தூங்கினோம், விழித்தோம் என்று தன்னலம் இல்லாமல் நாடும் நாட்டு மக்களும் நலம் பெறவும் வளம் பெறவும் தனது சக்திக்கு மீறியும் முயற்சி எடுத்து அயராது பாடுபட்டு கொண்டிருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க கோடான கோடி இதயங்களில் குடிகொண்டுள்ள எங்கள் இதயக்கனியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழகத்தின் முதல்வரும் சந்திரசேகரன் சோபாவின் புதல்வரும் ஆகிய மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் என்னும் மாசற்ற மாணிக்கத்திற்கு எமது சித்தர் பீடத்தில் திருவுருவச் சிலை வைத்து அவர் மீது அன்பும் பாசமும் நேசமும் கொண்ட எண்ணற்ற பொதுமக்களுக்கு காணிக்கையாக்கி காட்சிப்படுத்த முடிவு செய்துள்ளோம். அது சமயம் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பிரியமானவர்களும் எமது முயற்சியில் பங்கு கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைப்பு விடுக்கின்றேன். இதன் மூலமாக வாழ்க புரட்சி தளபதி, வெல்க தமிழக வெற்றிக் கழகம். அன்பே அகிலம் அருள்வாக்கு சித்தர் பீடத்திலிருந்து திருமுருக அடிகளார். நன்றி, வணக்கம்.